நல்ல கண்டடா மணி, தரமான கண்டை. வணக்கம் யார் ஸ்குவாட். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம எப்படி வர இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் விளையாடே வந்துட்டு ஒரு 2-3 கம்மா அலைஞ்சிட்டு கொஞ்சம் மீன் கிடைக்கல. அதனால் நம்ம பழைய கம்மாய்க்கு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டுங்க. வாங்க சம்பவம் நம்பர் 1 பார்ப்போம் என்ன நடக்குது. கடிக்க மணிக்கு போட்டோன்னே அவசரப்படாது. கையை எடுத்துட்டு போச்சா மணி. ஏர் ஸ்குவாட் டபுளுங்க ஃபஸ்ட்டு மீன். ஓகே, அது கையை எடுத்துட்டு போச்சு கார்த்தி. நீ எடுத்து அந்த ஒட்டி போடு, அந்த உண்டை ஒட்டி அதாவது 2 மீனை பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி போடு. புது புதுசாக இருந்திருக்காரு மணி. அது 2-3 அவ்வளோ போடு. அங்கேருந்து அடிச்சு, அது நான் பார்த்தல, அங்கேருந்து அடிச்சு சைட்லேருந்து இங்கே இருந்து அந்த சைட்லேருந்து ஒரு கண்டை வந்துச்சு. அதனால இது தண்ணி வந்துச்சு. நல்லா போடு காட்டி. அந்த கண்டை மேலே வந்து பழங்கி போகுதுங்க. ஒரு அந்த கண்டை தான் கார்த்தி அதிரடி வேட்டை. இன்னொரு வரையும் அமைதியாக இருந்தேன் கார்த்தி வேறு மாதிரி ஆகிட்டேன். அப்படி போடு. அப்பா பாரு சொல்கிறத மட்டும் பாரு. டமுக்குன்னு இருப்பாங்க. அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டேன். போடு கார்த்தி, பெருசு கார்த்தி. ஓட்டா போதும். நீங்கள் வந்ததுக்கு ஊருக்காக படாட்டினால குழம்பு வச்சுருவோம். நீ ரொம்ப உள்ளே போகிறா கண்டா. இங்கே நிற்கிறே, இங்கிட்டே வா. புழு முக்கியமா மீன் முக்கியமா? அப்படியா போடு கார்த்தி. சைடு குத்தா அது ஒன்றுங்க. இல்லைடா, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கண்டை. அப்படியே தூர அணைச்சி போகிறோம். இது மாதிரி அடிக்குது பார்த்து இருக்கிறது நல்லா போட்டு கார்த்தி. இது வேற வேணும். நல்ல சிலைப்பு கார்த்தி. ரொம்ப நேரம் கழிச்சு பெரிய கண்டை ஒரு அடிச்சு நின்று பற்றியா வாய்க்கில் விட்டு நல்ல மாட்டானு சுன்றனே. எப்படி போச்சு பற்றியா? நீ வலையை ஒழுங்கு எடுத்து வச்சுக்க. என்ன கிடைக்குது? ஒரு என்னது பெரிய கண்டாங்க இருக்கா? நிறைய அடிக்குதானே? நல்லா அடிக்குது கார்த்தி. போடு கார்த்தி. இருக்கு மணி இழுக்கிறது சொல்லடா. இந்த புழு பெரும்புழுவா இருக்குடா. முள்ள வெட்டினாக்குல புழு வரண்டா.
அந்த புழு கொஞ்சம் கொடுத்துருப்போம். காலையிலே வந்துருந்தோம்னா காலையில் இருந்தால் பிடிச்சி போயிருப்போம். வீடு வேறு பண்ணி தொங்குது போடாதனாலயா? கிடைக்குது காத்தி. இல்லை 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 நல்ல வௌரியா சரியான குஞ்சு. குக்கை பிடிச்சிருச்சா மீன்? நல்ல கண்டடா மணி, தரமான கண்டை. இந்த மாதிரி கண்டை தான் அன்னைக்கு கடிச்சு. புல்லு நிறைய வச்சுருக்காண்டா, பரவாயில்ல. மீனப்பா இதுவே எனக்கு லேப்பி தானே பிடிச்சோன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுடா. யார் பண்ணி பிடிச்சல பெரிய கண்டா கொடுங்க. மண்டே திருப்பி மண்டே கை அது மாதிரி கிடைச்சா கூட போதுங்கடா. இல்லைடா நல்லாண்டா. பிடிச்சி ஒன்னாத்தான் என்ன கையில் இது என்னடா குசா ஓட்டுறது? களத்தில் வர்றா குசா எப்பயுமே அப்படி போடுறேன். உணவு மாற்ற உனக்கு முடியாது. காட்டு 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 அந்த உனக்கு எடுத்துக்கிறா கையில் வச்சு விட்டாண்டா. கண்டு காலில் எடுத்து கண்டு சேர்த்து பின்னாடிலாம் போட்டு பாரு. காட்டி ரவுண்டாக இடத்துல சுற்றி ஒன்று சுற்றி போட்டு பாரு. மணி பெரிய இந்த நல்லா போடும். பையன் என்ன போட்டுனா அடுத்து போடு. காட்டி நல்லா மடிச்சோல்ல. இன்னும் எல்லாம் தோண்டி லூஸ் விடக்கூடாது. குச்சி லூஸ் விட்டல, குச்சி லூஸ் விட்டல. குச்சி லூஸ் தானே விட்டு பிடிச்ச. குச்சி லூஸே விடக்கூடாது அன்றைக்கி. என்ன கண்டே தெரியாமல் போச்சா? பெருங்கண்டை லைட்டா. அதுண்டே யார் யார் எங்கே போகிறீங்கன்னா போட்டுக்குங்க. மீன் பிடிச்சாச்சு, பரவாயில்ல ஓரளவு.
வா வாடா மணிடா மாட்டை விட்டு விட கிடைச்சா மணியா சின்ன சின்ன மீனால ஓகேங்கப்பா நல்ல சைஸ் அதுக்கெல்லாம் பிதுங்கி போயிருக்கு என்னப்பா வரும் வரும் இருங்க அந்த வந்துட்டாங்கள சொல்லிச்சுட்டாங்க உங்களுக்கு ஒரு சொல்லிச்சு இப்போ வரவேற்பட்டுருக்காங்க என்னென்னா அவங்க அந்த முள்ளில் நிற்கிறாங்க அப்படியே இந்த போக்கில் வருவாங்க இந்த கேப்பில் வந்து போ மணி அடைச்சி நிற்கிறதுனால மீன் புறா இங்கேயே நிற்கிது போடுறான் மணியோட பவர்லேருந்து மீன் புறா மாட்டுது அப்படி போடு இப்போ பாரு அவன் தோண்டி இப்போ வந்து கிடைக்குது பெரிய பெரிய மீன் பெரிய காலி டக்கு டக்குன்னு குத்திட்டு போயிட்டாங்க. நீ எடுத்து போடு மேலேப்பா ஆட்டத்தை உண்டாக்கணும் டக்கு டக்குன்னு எடுத்து மேலே ஓடணும் கீழே ஓடணும் அப்புறம் மேலே ஓடணும் என்ன வண்டி ஓட்டுது பக்கோண்டி ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ரன்னிங்கில் போகிற போக்கில் 4 மீன் தட்டிட்டு இருக்காங்க நம்மளே இறங்க இறங்க இதே பச்சை வலை நல்லா இருக்குது அடுத்து நீல கலர் வலை ரன்னிங்கில் ஒரு மீன் நம்மளால் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிருக்காப்ப நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் காலையில் வெளில வந்து போட்டு வைக்கிருப்பான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டு விட்டுருங்க மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது 12 மணி சாரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு லாக் பண்ணி பண்ணுவோம்.